வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஒரு பாப்கார்ன் கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடினா எப்படி இருக்கும்? இமேஜினேஷன் இல்லைங்க, அப்படி ஒரு பூச்சி இருக்கு, பாப்கார்ன் பூச்சி. அதை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. அமேசான் காடுகளில் வினோதமான பல உயிரினங்கள் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் பார்த்தும் இருப்போம். அந்த மாதிரி ஒரு உயிரினம் தான் வாக்கிங் பாப்கார்ன் பூச்சி. இது பார்க்கறதுக்கு பாப்கார்ன் மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் சொல்றாங்க. ஆனா இதோட ரியல் நேம் நிம்ப். அதாவது பாப்கார்ன்ல பூச்சி விழுந்தது பார்த்துருக்கோம், பாப்கார்ன் மாதிரியே ஒரு பூச்சியா? இந்த பாப்கார்ன் பூச்சி அழகா பெருசா இருக்கிற பூ மேல உட்காந்து கக்கா போயிடும். அது லிக்விட் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அந்த பூவும் ஸ்பாயில் ஆயிடும், பேட் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். இப்போதானே உன்னை பெருமையா பேசினேன். ஆண்ட்ரியாஸ் கே அப்படின்ற ஆராய்ச்சியாளர் ஈக்குவேடாரில் இருக்கிற அமேசான் காடுகளில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் கையில் பாப்கார்ன் விழுந்திருக்கு. யாரா இந்த அத்துவான காட்டில் பாப்கார்ன் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அதை தட்டி விட்டுருக்காரு. அது கீழே விழுந்து ஓடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பிடிச்சி வெளி உலகத்துக்கு காட்டிட்டாரு. நல்ல வேலை, நானா இருந்திருந்தேன்னா அதை சாப்பிட்டுருப்பேன். அமேசான் காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் பூச்சி மாதிரி 12,500 உயிரினங்கள் இருக்கு. இந்த உயிரினங்களை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அமேசான் காடுகளை நம்பியே இந்த உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னும் பப்ஸ் பூச்சி, சமோசா பூச்சி எல்லாம் வரும் போல இருக்கு. இந்த பாப்கார்ன் பூச்சி பார்க்கறதுக்கு ஒரு பாப்கார்னை எடுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த சைஸ் ஷேப் எல்லாமே அப்படியே இருக்கும். ஒரு கட்டவரல் நகத்தோட சைஸ் அளவு தான் இருக்கும் இந்த பாப்கார்ன் பூச்சி. அது மட்டும் இல்ல, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த இனத்துல இருக்கிற ஒவ்வொரு பூச்சியும் ஒவ்வொரு ஷேப்ல ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். ஒரு காட்டன் ரோல்ல இருந்து கொஞ்சோண்டு பஞ்ச பிச்சா எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸோட இந்த பூச்சி இருக்கும். மேல பச்சை கலர் லைன் இருக்கும். ஒரு காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளைப்பூ பூத்துச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு இந்த பூச்சி உட்கார்ந்து அந்த இடத்தோட இடமா மெர்ஜ் ஆயிடும். இந்த பாப்கார்ன் பூச்சிக்கு கண்ணு இருக்கும், ஆனா அதை நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா அவ்வளவு குட்டியா இருக்கும். சிகப்பு, மஞ்சள், பச்சை, ப்ளூன்ட்டு எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த கண்ணு இருக்கும். அந்த கண்ணோட மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தோல் அதை போர்த்துனாப்புல இருக்கும். நம்ம மட்டும் இல்லைங்க, அதாலேயே வெளியில குத்துமதிப்பாக தான் பார்க்க முடியும். இந்த பாப்கார்ன் பூச்சியோட வாய் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால இதால ஹெவியா சாப்பிட முடியாது. ஒன்லி ஜூஸ் ஐட்டம் தான். அதனால என்ன பண்ணுன்னா, செடியில இருக்கிற தண்டுல போயிட்டு உட்கார்ந்து அதுல இருக்கிற ஜூஸை உறிஞ்சி குடிச்சுக்கும். அதுலேருந்து கிடைக்கிற சத்துக்களை உடம்புக்கு கொடுத்துரும். இதுல ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இது உறிஞ்சறதுனால அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வராம நம்ம வாழணும். இந்த ரோலிங் சேர்ல வீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எந்த சைடு வேணாலும் ஈஸியா போலாம். அது மாதிரி தான் பாப்கார்ன் பூச்சியோட காலோட அமைப்பும் இருக்கும். அதோட கால்கள் திடீர்னு பின்னாடி போகும், திடீர்னு முன்னாடி வரும், எந்த சைடு வேணாலும் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி நமக்கும் இருந்ததுன்னா நைட் 10 மணிக்கு மேல ஸ்டெடியா வீட்டுக்கு போலாம். இந்த வகை பூச்சியில ஒரு சில வெரைட்டில பாத்தீங்கன்னா இறகுகள் உண்டு. அதை வச்சு அதால ரொம்ப தூரம்லாம் பறக்க முடியாது. கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவ முடியும். இனப்பெருக்க காலகட்டத்தில் பெண் பூச்சியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணும். ஸோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சிறகுகள் வச்சிருக்க. இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண் பூச்சிகள் பெரிய இலையா பார்த்து முட்டைகளை போடும். இதோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பூச்சி 700 முட்டைகள் வரைக்கும் போடும். 700 முட்டையுமே தனியா நின்று அந்த தாய் பூச்சி தான் பாதுகாக்கும். தந்தானே தானே தானே தந்தானே தானே நானே நோ. என்னதான் மனுஷன் கண்ணுக்கு இது தெரியலனாலும் காட்டுப்பள்ளி, சிலந்தி இதுங்களுக்கெல்லாம் இந்த பூச்சி ஃபேவரட் உணவுங்க. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அசால்ட்டா கண்டுபிடிச்சிருங்க. நம்ம மனுஷங்க அந்த காட்டுக்குள்ள போனா எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.